இந்த பூமியையும் பூமியில் உள்ள உயிரினங்களையும் மட்டுமல்லாமல் அண்ட சராசரங்களையும் காத்தருளும் விஷ்ணு பகவான் கிருஷ்ணனாக அவதரித்த புண்ணிய நகரம் மதுரா. கிருஷ்ணன் பிறந்து வளர்ந்த மதுராவையும் பிருந்தாவனத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுவதற்காக நான் அங்கே சென்று கொண்டிருக்கும் காட்சி இது. டெல்லியிலிருந்து தெற்கு பகுதியில் 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மதுரா நகரம். நம் சென்னைக்கும் மதுரா நகரத்திற்குமான தூரம் தோராயமாக 2200 கிலோமீட்டர். தற்போது கலியுகம் நடக்கிறது. கிருஷ்ணர் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தது துவாபர யுகத்தில். விஷ்ணு பகவான் கிருஷ்ணனாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதுதான் கிருஷ்ணர் பிறந்து வாழ்ந்த மதுரா நகரம். மதுராவை ஆண்டு வந்த கிருஷ்ணனின் தாய்மாமா கம்சன் ஒரு கொடூரனாக இருந்ததும் அவரது தங்கை தேவகி வயிற்றில் 8வதாக பிறக்கும் குழந்தை அவனை கொல்லும் என்று அசரீரி சொன்னதால் தங்கை தேவகியையும் அவரது கணவர் வசுதேவனையும் சிறையில் அடைத்து வைத்து அவர்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கம்சன் வரிசையாக கொன்று வந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த சிறையில் பிறந்த தனது 8வது குழந்தையையாவது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிறையில் இருந்து தனது குழந்தையுடன் தப்பித்த தந்தை வசுதேவர் தனது பிள்ளையை, அதாவது கிருஷ்ணனை, இன்னொருவரின் வீட்டில் கொடுத்து வளர்த்ததையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் கிருஷ்ணர் பிறந்த சிறை இருக்கும் இடத்தை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போதும் அங்கு சிறை இருக்கிறது, சுற்றி கோயில் இருக்கிறது, ஒரு மசூதியும் இருக்கிறது. மசூதி எப்படி அங்கு வந்தது என்பதையும் தொடர்ந்து விளக்குகிறேன், பாருங்கள். கிருஷ்ணர் இங்கிருந்த ஜெயிலில் பிறந்தார் அல்லவா, அதே இடத்தில் அந்த காலத்திலேயே கிருஷ்ணனுக்கு கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயிலை யார் கட்டியது தெரியுமா? கிருஷ்ணரின் பேரன். தன் தாத்தா கிருஷ்ணருக்கு கோயில் கட்டிய அந்த பேரனின் பெயர் வஜ்ரநாப். கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரநாப் மதுராவை ஆண்ட மன்னர்களில் ஒருவராவார். இதுதான் கிருஷ்ணர் பிறந்த பகுதி. நுழைவு வாயிலில் பாரத போரின் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது உள்ளே எப்படியெல்லாம் இருக்கிறது, என்னவெல்லாம் இருக்கிறது என்று சுற்றி பார்க்கலாமா? பாரத போருக்கு பிறகு கிருஷ்ணரது புகழ் உலகெங்கும் பரவியது. தங்களிடையே வாழ்ந்து வந்த கிருஷ்ணன் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை பொதுமக்கள் மெல்ல மெல்ல தெரிந்து கொண்டனர். அதன்பின் மதுராவில் இருக்கும் கிருஷ்ணர் கோயிலுக்கு அணி அணியாக திரண்டு வரத் தொடங்கினர். இங்கிருந்த கிருஷ்ணர் கோயில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பிரம்மாண்ட கோயிலாக வளர்ந்தது. கோயில்களில் தங்கம், வைரம், வைடூரியம் என செல்வங்கள் குவியத் தொடங்கின. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு வரை மதுராவில் இருந்த கிருஷ்ணர் கோயில் செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக இருந்து வந்தது. அதன்பின் இந்தியா மீது முஸ்லிம்களின் படையெடுப்பு தொடங்கியது. இந்தியா மீது படையெடுத்து வரும் முஸ்லிம்கள் இங்குள்ள கோயில்களையும் அரண்மனைகளையும் கொள்ளையடித்து செல்வங்களையெல்லாம் மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்றனர். அப்படி முஸ்லிம்களால் தொடர்ந்து அழிக்கப்பட்ட கோயில்களில் மதுரா கிருஷ்ணர் கோயிலும் ஒன்று. அண்டை நாடுகளிலிருந்து வரும் முஸ்லிம் படையினரால் ஒவ்வொரு முறையும் இந்த கோயில் சூறையாடப்பட்டு செல்வங்கள் பறிபோன பின்னர் மன்னரும் மக்களும் மீண்டும் கோயிலை புதுப்பித்து கோயிலில் கிருஷ்ணனுக்காக விலையுயர்ந்த நகைகளையும் செல்வங்களையும் சேர்த்து வைப்பர். மீண்டும் மீண்டும் அவை முஸ்லிம் படையினரால் அபகரித்து செல்லப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தடுக்க முயற்சிக்கும் இந்து மக்கள் பல்லாயிரக்கணக்கானோரை அந்த முஸ்லிம் படையினர் கொடூரமாக கொன்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வரும் முகமது கஜினி மதுரா கோயிலில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை நூற்றுக்கணக்கான குதிரைகள், ஒட்டகங்கள் மூலம் அள்ளிச் சென்றதாக அங்கிருக்கும் ஒரு கல்வெட்டு கூறுகிறது. இந்த நிலையில் கொடூர முஸ்லிம் மன்னன், முகலாய மன்னன் அவுரங்கசீப் இங்கே கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்த அவரது கோயிலை இடித்து தள்ளிவிட்டு அதன் மீதே மசூதியை கட்டிவிட்டார். இதுதான் அந்த மசூதி. இன்றளவும் அங்கே அந்த மசூதி இருக்கிறது. அதன் பிறகு இந்தியாவிற்கு பிரிட்டிஷ்காரர்கள் வந்த நிலையில் மதுராவில் இந்த கிருஷ்ணர் பிறந்த இடத்தை வெள்ளைக்காரர்கள் ஏலம் விட்டனர். மசூதியோடு சேர்த்து மொத்தம் 13.37 ஏக்கர் நிலத்தை காசியை சேர்ந்த பெரும் பணக்காரர் ராஜா பட்னிமால் என்பவர் வாங்கினார். அங்கு கிருஷ்ணருக்கு பெரும் கோயில் கட்ட வேண்டும் என்று அந்த ராஜா பட்னிமால் எவ்வளவோ முயன்றும் அவரால் முடியவில்லை. முஸ்லிம் தரப்பினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததே இதற்கு காரணம். அவர் காலத்திற்கு பிறகு அவரது மகனும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த இடத்தில் கோயில் கட்ட முயன்றார்.
பிரிட்டிஷ் ஆட்சியில் நீதிமன்றம் அங்கே கோயில் கட்ட அனுமதி கொடுத்தும் இஸ்லாமியர்களின் எதிர்ப்பு காரணமாக அங்கே கோயில் கட்ட முடியவில்லை. அதன்பின் இந்து உணர்வாளரும் முக்கிய தலைவருமான மதன் மோகன் மால்வியா என்பவர் 1944 அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கி அவரும் கோயில் கட்ட முயன்றார். அதன் பின்பு ஜூகல் கிஷோர் பிர்லா மற்றும் ஜெய் தயாள் டால்மியா என்ற பெரும் தொழிலதிபர்களால் மசூதியை இடிக்காமல் மசூதியை ஒட்டி கோயில் கட்டப்பட்டது. இங்கே கோயில் கட்டும் பணி 1953 தொடங்கி 1982 முடிந்தது. இன்றளவும் டால்மியா குடும்பத்தாரிடம்தான் இந்த கோயில் நிர்வாகம் இருக்கிறது. டால்மியா சிமெண்ட் எல்லாம் வருகிறதல்லவா, அந்த பெரும் தொழிலதிபர்கள்தான் இவர்கள். இந்த ட்ரஸ்டில் இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல தொழிலதிபர்களும் ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் இருக்கிறார்கள். இங்கு கட்டப்பட்டிருக்கும் கோயிலும் மசூதியும் ஒன்றோடொன்று ஒட்டியே இருக்கிறது. கோயிலில் வழிபாடு நடப்பது போல் மசூதியிலும் தடையின்றி வழிபாடு நடக்கிறது. அதே நேரம் கோயில் மற்றும் மசூதியை சுற்றி போலீஸ் மற்றும் துணை இராணுவ படையினரின் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இரு மதங்களை சேர்ந்தவர்களும் பலத்த சோதனைக்கு பிறகே வழிபாட்டிற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் மீண்டும் அதே போல கோயில் கட்ட வேண்டும் என்ற சட்ட போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த கிருஷ்ணர் பிறந்த இடத்துல இருக்கிற முக்கியமான இடம். இப்போதைக்கு இங்க இருக்கிற கோயிலோட முக்கிய கருவறை மூலஸ்தானமா இதை பார்க்கலாம். இங்கே கிருஷ்ணர் பிறந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டிருக்கு இல்லையா, அந்த மசூதியை ஒட்டியே இந்த சிறைச்சாலை, இந்த மாதிரி சிறைச்சாலை அமைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் கிருஷ்ணர் காலத்தில் ஜெயில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோராயமாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே கிருஷ்ணரோட படங்களை வச்சு வணங்குறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி கிருஷ்ண பகவான் அவதரித்த இந்த இடத்துக்கு வந்து வணங்கின காட்சிகள் இவை. இந்த கிருஷ்ண ஜென்ம பூமியில் இருக்கும் அழகிய மிக பழமையான பாரம்பரிய திருக்குளம் இது. அந்த கிருஷ்ணன், அந்த கோவிந்தன் பிறந்தவுடன் அவருக்கு உடுத்தப்பட்ட ஆடைகள் இந்த குளத்தில் துவைக்கப்பட்டனவாம். கிருஷ்ண பகவான் இந்த குளத்தில் வந்து விளையாடியதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இந்த குளம் கிருஷ்ணர் காலத்திற்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய குளம். குளத்தில் ஆங்காங்கே அறைகள் இருக்கின்றன. இங்கிருக்கும் சில அறைகள் பெண்களுக்காக கட்டப்பட்டவையாம். அவர்கள் பாதுகாப்பாக உடை மாற்ற வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டவையாம். இந்த குளம் மன்னர்களால் அந்தந்த காலகட்டங்களில் புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு பெண்மணி படுத்தபடியே நகர்ந்து வராங்க. மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடத்துல இருக்கிற கோயில் 108 வைணவ தலங்களில் ஒன்று. இந்த மதுரா கிருஷ்ணர் கோயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் வந்து வணங்கிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சது. வணக்கம்மா, எங்கேருந்துமா வரீங்க? நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். சரிங்கம்மா. நீங்கள் தமிழா? தமிழ் தான். தமிழா இல்லை வேற லாங்குவேஜ்? இல்லை, நான் கடலூர் தான். கடலூரா? ஆமாம். சரிங்கம்மா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. சரிங்க. கிருஷ்ணர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த ஜெயிலில் பிறந்திருக்காருங்கிறத பார்த்தோம். வேற என்னமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இங்கே என்னெல்லாம் பிடிச்சிருக்குமா மதுராவில்? கிருஷ்ணர் பக்தி தாங்க ஜாஸ்தி. சுத்தத்தோட நம்ம எதையும் பார்க்க முடியாது. பக்தி 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 தான், அவ்வளோதான். எல்லாரும் ராதே ராதே ராதேன்னு சொல்றதும் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. ராதே ராதே நகரெல்லாம் சொல்றது இல்ல, ஆட்டோ ரிக்ஷாலேருந்து சைக்கிள் ரிக்ஷாலேருந்து எல்லாரும் ராதே 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 தான். பட் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல பேர் வரணும். நானே இது 3rd டைம் வரேன் இருக்கேன். இது எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் இந்த கிருஷ்ணரை பார்த்தா அழுக்காதுப்பா.